ஐபிசி ஒரு வனப்பட்டுந்தாரே நீ ஒத்துப்பிட்டு வாடி நம்ம பக்கம் போவோம். ஐயோ மறுபடியும் தேரனத்தை தெருவில் விட்டானுங்களா? டேய் உன்ட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். பிரதமரோட நட்புறவுல இருப்பீங்களா? இப்பவும் நட்புறவோட தான் இருக்கிறேன். இப்பவும் போனா பேசுறேன். போன் அடிக்கடி அவரும் என்கிட்ட பேசுறாரு, நானும் பேசுறேன். ஏதாவது பிரச்சனை நானே போன் பண்ணி பேசுறேன். ஹலோ, என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே கிளம்பி வா. ஆமா சீக்கிரம் வா வா வா. ஒண்ணும் இல்ல, சைனா வார் வந்த அந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து முதல்ல என்கிட்ட தான் போன் பண்ணி பேசுறேன். ஓஹோ, பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. பெரும் பெருமைக்காக நான் சொல்வதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படிப்பட்ட விஷயம்? டெல்லி ஊரா ஓம் பேச்சு தாயா. ஏன் சார்ஜ் பிடிச்சா உன்னை பத்தா பேசிக்கிட்டு இருக்காரா? புதுசு கூப்பிடுவார் பாரு. என்னையா சொல்ற? ஆமையா, பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. ரொம்ப நன்றிங்க. தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். ஒரு சாணு வயிற்றுத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் நடந்து விட்டது. இந்த சிந்தனை யாருக்கு வந்தது? சொல்லுங்கள், யாராவது ஒருவர் சொல்லுங்க. ஏய் வாயை முன்னேந்து போட, ஏதாவது சீமா பேச போற. கடவுள் இல்லை, கடவுளை நம்புபவன் முட்டாள் காட்டு மிராண்டி. இருங்பாய் சார், வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. அந்த போட்டோ மாத்துறது? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தான் மாத்தேன். நீயா மாஸ்டர்? நெக்ஸ்ட் மேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. வா மேடைக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. கஷ்டப்பட்டு 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. வாங்கம்மா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நேற்று போட்ட எனக்கு எல்லா மதமும் ஒண்ணுதாங்க. எனக்கு எந்த மதம் ஜாதி அதுல நம்பிக்கை கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்து மீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்து, அப்புறம் கட்சிக்கு வா. இப்போ ஒருத்தவங்க ஆபீஸ்ல பேப்பர் போட்டு அவங்க மேனேஜர் பிடிக்கலன்னு வேற இடத்துக்கு போறாங்க. மேனேஜரும் பேப்பர் போட்டு அங்கேயே வந்துட்டாருன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க.
என்னங்கடா குரூப்ல ஒரு குரூப் செத்த குரூப் வச்சுட்டு இருக்கிற அந்த குரூப் வச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு போக வேண்டியதானே நீங்கலாம் रब्बे काबा हम तेरे आगे दरगार करते हैं इस मुल्क की हिफाजत फरमाना जो तूने हमें अता किया है ये ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா கார்ல எடுத்துன்னு போவாங்க யப்பா யார வீடு விட்டு போறாங்க எங்க அம்மா எங்க போறாங்க हम मजबूर हैं हम गुनाहगार हैं लेकिन रब्बे काबा हम तेरे हबीब की उम्मती हैं खुदा के वास्ते हमसे रहम का भला फरमा ஒரே நாள்ல ஓடிட போறான்டா तू हमें माफ कर दे हम तेरे आगे सर झुकाते हैं माफी मांगते हैं नहीं इसमें दो राय नहीं है मौला कि हम बड़े गुनाहगार हैं இதுக்கே பயந்தா எப்படி இனிதான் ஆரம்பம்